ஓகே, ரவுட்டிங் இந்த வார்த்தை எதை குறிக்குது? ஐபி புரோட்டோகாலை மையமா வைத்து உருவாக்கப்பட்ட பேக்கெட்ஸ்க்குலாம் ஐபி நெட்வொர்க்ல இருக்க பேக்கெட்னு பேர். இந்த ஐபி நெட்வொர்க்ல இருக்கிற பேக்கெட்ஸ் ஒரு நெட்வொர்க்ல இருந்து வேற ஒரு நெட்வொர்க்குக்கு போறது தான் ரவுட்டிங்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த சின்ன விஷயம் ஆனா தெரியாது, அடிப்படை இது தெரியாது. அது ஏன் அவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டாங்கன்னு தெரியல. உலகமே அப்படிதான் இருக்குது. சின்ன மேட்ரு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ரவுட்டிங் தான் பேசுவாங்க, ஆனா ரவுட்டிங்னா என்னன்னு முழுமையா தெரியறது இல்லை அவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம தான் பாக்குறோம். பாருங்க, இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ஐபி கொடுக்குறேன் நான், 10.0.0.1. இதுக்கு அதே 10.2, 10.3. இந்த ரவுட்டர்னுடைய பேரை நான் ரவுட்டர் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பேரை கொடுப்போம் F00. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பேரை கொடுப்போம் F01. இந்த F00லயும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் நம்ம. அதுவும் இந்த 10ல தொடங்குற மாதிரி இருக்கணும். 10.0.0 1 2 3 யூஸ் பண்ணிட்டேன், 4 யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அப்போ இதுதான் ஒரு லேன்னு சொல்றோம். இப்ப எப்படி இங்க இருந்து நீங்க இதை பிங் பண்ணீங்கன்னா ரிப்ளை வருமோ, அதே போல இந்த அட்ரஸ்க்கு பிங் பண்ணீங்கன்னா ரவுட்டர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஆனா இது ஒரே லேன் தான். இது நம்ம ரவுட்டிங் சொல்ல மாட்டோம், இதுக்கு பேர் ஸ்விட்சிங் தான். ஏன்னா சேம் நெட்வொர்க் டிவைசஸ் தான். இது ரவுட்டரா இருந்தாலும் நீங்க பிங் பண்றது சேம் நெட்வொர்க்கினுடைய அட்ரஸை தான் பிங் பண்றீங்க. ரிப்ளை பண்றது ரவுட்டரா இருந்தாலும் யார் யாரை பிங் பண்றான்றத பேஸ் பண்ணி தான். 10.0.0.3 10.0.0.4 பிங் பண்ணது ரெண்டு பேரும் ஒரே லேன், ஒரே நெட்வொர்க். அது ரவுட்டிங்னு சொல்ல மாட்டோம், அது பேர் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். ஸ்விட்சிங். இந்த ஸ்விட்சை பயன்படுத்தி போகுது. இங்க ரவுட்டர் இன்வால்வ் ஆகல, இது ஸ்விட்சிங் தான். நீங்க ரவுட்டரை பிங் பண்ணி ரவுட்டரே ரெஸ்பாண்ட் பண்ணா கூட அது பேர் ரவுட்டிங் கிடையாது, அது பேர் ஸ்விட்சிங் தான். சரி, இப்போ சொல்ல வந்தது இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இது இல்லை. இப்போ இங்க ஒரு நெட்வொர்க் வச்சுப்போம் 20.0.0.1 20.0.0.2. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு, இந்த R2ல இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பேரை வைப்போம் ஈத்தர்நெட் 0 அப்படின்னு வைப்போம். இதுக்கு பேரு எஃப்னு போட்டா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கும் ஈத்தர்நெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து 100 MBPSல ஒர்க் பண்ணும், அதுதான் அதனுடைய ஸ்பீடு. ஈத்தர்நெட் வந்து வேறுமனே 10 MBPSல ஒர்க் ஆகும். சரி, அது ஸ்பீடை குறிக்குது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம கொடுப்போம். அதுவும் 20ல ஆரம்பிக்கிறதா தான் இருக்கணும். 20.0.0.3ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது இன்னொரு லேன். சரி, இது ரவுட்டர் 3. ரவுட்டர் 3க்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேர் முடிச்சிருவோம். இது F0/0ன்னு வச்சுக்கலாம், இது F0/1ன்னு வச்சுக்கலாம், இது F0/0ன்னு வச்சுக்கலாம், இது F0/1ன்னு வச்சுக்கலாம். இப்போ F0/1 ரவுட்டர் 3ல சுவிட்சோட கனெக்ட் ஆயிருக்குது. அந்த சுவிட்ச் 3 கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம் 30.0.0.1 30.0.0.2 30.0.0.3. இந்த இடத்துல ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அது என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க யாராவது? இவ்வளவு லேட் பண்ணக்கூடாது, உடனே சொல்லணும். இந்த இடத்துல ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம்?
3001. 3000. என்னாச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? 1 2 3 முடிச்சாச்சு. அப்ப 4 கொடுக்கலாம். அவைலபிள். தேங்க்யூ. அவைலபிள் அட்ரஸ் கொடுக்கணும். எது யூஸ் பண்ணலையோ அது கொடுக்கணும். கட்டாயம் 4 தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ 40 கூட கொடுக்கலாம், உங்க விருப்பம் தான். 255 நீங்க எதனாலையும் கொடுக்கலாம். 255 இதை அதை பத்தி நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். ஆனா எனக்கு நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புனேன்னா, உங்களுக்கு இது படிச்சிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புனேன். இந்த ரவுட்டர்ல நம்ம கொடுக்க வேண்டிய அட்ரஸ் இந்த பிசிஸ்ல என்ன நெட்வொர்க்ல இருக்கோ அதே நெட்வொர்க்ல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதை செக் பண்றது தான் கேட்டேன், உங்களை சொல்ல சொன்னது. சரி, இப்போ இது ஒரு லேன். இப்ப இந்த 3 லேன் இருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. அது வெவ்வேறு பில்டிங்கு கூட இருக்கலாம், இல்ல வெவ்வேறு ஃப்ளோர் கூட இருக்கலாம். முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடியில கூட இருக்கலாம். இப்போ இந்த லேன்ஸ் எல்லாம் இணைக்கிறதுக்கு தான் நம்ம ரவுட்டர் தேவைப்படுது. அதனாலதான் நம்ம ரவுட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறோம். ஆனா இந்த ரவுட்டரும் பேசணும்னா, தொடர்பு கொள்ளணும்னா ஒரு ஒயர் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுது, இது இன்னொரு லேன். கம்ப்யூட்டரே இல்லைன்னா கூட, சுவிட்சே இல்லைன்னா கூட இது இன்னொரு ஒரு லேன். அப்போ இதனுடைய அட்ரஸ் என்னவா இருக்கும்? டெஃபினட்டா 10 நெட்வொர்க்கோ 20 நெட்வொர்க்கோ 30 நெட்வொர்க்கோ இருக்காது. என்னவா தான் இருக்கணும்? வேற இல்லாத ஒரு நெட்வொர்க், யூஸ் பண்ணாத நெட்வொர்க். 40001. இந்த எண்ட்ல நீங்க 50 கொடுத்துடக்கூடாது. இந்த ஒயர்னுடைய அடுத்த முனை அதுவும் 40ல தான் இருக்கணும். 40002. இதுக்கு பேர் பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க். பாருங்க, 2 ரவுட்டர் தான் இருக்கு, பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட். அதுவே மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். இது பாயிண்ட், இது மல்டிபிள் பாயிண்ட்ஸ், பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ். பாயிண்ட் டு பாயிண்ட், பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட்ல 2 அட்ரஸ் தேவை. அந்த அந்த அட்ரஸ் இந்த நெட்வொர்க்கோ இல்ல இந்த நெட்வொர்க்லயே இருக்கக்கூடாது. அப்போ நான் 40 எடுத்துட்டேன். ரவுட்டர் 2க்கும் 3க்கும் நடுவில் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க? ரவுட்டர் 2க்கும் 3க்கும் நடுவில் என்ன ஐபிஎஸ் கொடுக்கலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இங்க என்ன ஐபிஎஸ் கொடுக்கலாம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ். 50001, 50002. இப்படி நம்ம ஐபி அட்ரஸ கொடுத்துருவோம். அடுத்தது என்ன? நம்ம மெயின் டாபிக் என்ன? ஐபி ரவுட்டிங்னா என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இன்னும் அந்த சப்ஜெக்ட் குள்ள போல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ப்ரிப்பரேஷனை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு லேண்ட்ல இருக்கிற உதாரணத்துக்கு ஏ. இந்த ஏ ஆனது இ ஓட தொடர்பு கொள்ள வேண்டும்னா, இல்ல இந்த ஹெச்சோட தொடர்பு கொள்ளணும்னா ரவுட்டிங் நடக்கணும். அதுவே இந்த பியும் சியும் தொடர்பு கொள்ளணும்னா ரவுட்டிங்கே தேவையில்லை, அது ஸ்விட்சிங் தான். ஏ ஹெச்சோட தொடர்பு கொள்ளணும்னா ரவுட்டிங் நடக்கணும். இப்ப அந்த ரவுட்டிங்க தான் என்னன்றத பார்க்க போறோம். ரவுட்டிங் நடக்கணும், அது புரிஞ்சிருக்கும். ரவுட்டர் வழியா போகுது, அதனால இதை ரவுட்டிங்னு சொல்றாங்க, அதுவும் புரிஞ்சிருக்கும். ஆனா அந்த லெவல்ல நின்ற கூடாது. நிறைய பேர் இந்த லெவல்ல நின்றுவாங்க, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, ரவுட்டர் வழியா பேக்கெட் போகும்பா, அதான் ரவுட்டிங். ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு போறதெல்லாம் ரவுட்டிங். அவங்க சொல்றது தப்பு இல்லை, ஆனா அவங்க இன்னும் முழுசா படிக்கலன்னு அர்த்தம். ரவுட்டரே டச் பண்ணாம சுவிட்ச் வழியா போற பேக்கெட்ஸ் எல்லாம் ஸ்விட்சிங். சுவிட்ச் இருந்தா போதும்,
இந்த டிவைஸும் அந்த டிவைஸும் பேசும் அப்படின்னா ஸ்விட்சிங். ரவுட்டர் வழியா போயிட்டு இந்த டிவைஸும் அந்த டிவைஸும் பேசுதுன்னா அது ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. ஆனா அது முழுமையான புரிதலை கொடுத்துருக்குமானா இல்ல. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்துருக்குது. ஆனா சில முக்கியமான ஒரு புரிதலுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் போதாது. எல்லாருமே இந்த இடத்துல நிறுத்திட்டு அடுத்த டாபிக் போயிடுறாங்க. ரவுட்டிங்கா புரிஞ்சிச்சு, ரவுட்டர் ரூட் பண்ணும்பா பேக்கெட். ரவுட்டர்னாலே வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை, வெவ்வேறு நெட்வொர்க்கை இணைக்கிறது தான் ரவுட்டர்னுடைய வேலை. அப்படி போற பேக்கெட் தான் ரவுட்டிங்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு போயிடுறாங்க. அதனால ஃபியூச்சர்ல அவங்களால ஒரு பெரிய இன்ஜினியரா வரவே முடியாது. அவங்களுக்கு நான் இன்னைக்கு யூடிபி பத்தி பேசும்போது ஒயர் ஷார்க்னு ஒன்று ஓபன் பண்ணி காமிச்சேன். என் பேக்கெட்ஸ் எல்லாம் போது பாருங்க, யூடிபி பேக்கெட்ஸ்னு காமிச்சேன். அந்த டூலை வச்சு இந்த ரவுட்டிங்கை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நான் அது காமிக்கிறது வேறையா இருக்கும். என்ன மிஸ்ஸிங், எதை கத்துக்காம விட்டுறாங்க அப்படிங்கறது தான் நான் காமிக்க போறேன். பாருங்க, ரவுட்டிங்கிறது வெறும் ஐபி அட்ரஸை மட்டும் வச்சு ஓடுற விஷயம் கிடையாது. மேக் அட்ரஸும் சேர்ந்து இன்வால்வ் ஆகிற ஒரு மேட்டர் தான் ரவுட்டிங். எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு ஒரு மேக் அட்ரஸ் ஏன்ற ஒரு மேக் அட்ரஸ் கொடுக்குறேன். சைஸ் ஆஃப் மேக் அட்ரஸ் என்ன, நான் போன கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். யாராவது சொல்லுங்க சைஸ் ஆஃப் மேக் அட்ரஸ். 48. அருமையா சொன்னீங்க. 48 பிட். 48 பிட். இந்த 48 பிட்டு நான் இங்க எழுதிட்டு இருந்தா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நல்லா இருக்காது. அதனால சிம்பிளா உங்களுக்கு ஏன்னு போடுற, சின்னு போடுற, பி, இந்த ரெட் கலர்ல எழுதுறதா மேக் அட்ரஸ். சரிங்களா? பாருங்க, இங்க டி கொடுக்குற, இ, ஹெச், ஜி, எஃப். ஸோ இதெல்லாம் மேக் அட்ரஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ரவுட்டர்ல மேக் அட்ரஸ் இருக்குன்னே தெரியாது. ரவுட்டர்லாம் வந்து ஐபி அட்ரஸ் தான்ப்பா, அது லேயர் 3 டிவைஸ், மேக் அட்ரஸ் எல்லாம் அது இருக்காதுன்னு அவங்களா ஒரு கற்பனையில இருப்பாங்க. அதுவும் தப்பு. அதனால நான் என்ன பண்றேன், இதுக்கு மேக் அட்ரஸ் ஐன்னு வைக்கிறேன். ஐ. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஜே, இதுக்கு கே, இதுக்கு எல், எம், என், ஓ. இதெல்லாம் ஐபி அட்ரஸ், சாரி மேக் அட்ரஸ்ன்னு எடுத்துங்க. ரவுட்டர் 2ல எத்தனை மேக் அட்ரஸ் இருக்கு, என்னென்ன சொல்லுங்க. கே கூட இருக்கே, கே. அது நீங்க புரிஞ்சுக்கிச்சான்றத டெஸ்ட் பண்றதுக்கு நான் கேட்டேன். இப்போ இந்த மேக் அட்ரஸ்க்கும் ரவுட்டிங்க்கும் என்ன சம்பந்தங்கிறத நான் பார்க்க போறேன், உங்களுக்கு காமிக்க போறேன். இதுல என்ன மாதிரி கேள்வி எல்லாம் வரும் தெரியுமா? இன்டர்வியூல ஒரு கேள்வி வரும், ஐபி அட்ரஸ் எதுக்குப்பா, மேக் அட்ரஸ் தான் இருக்குது, எல்லா டிவைஸ்லயும் மேக் அட்ரஸ் இருக்குது, ரவுட்டர்ல மேக் அட்ரஸ் இருக்குது, பிசில மேக் அட்ரஸ் இருக்குது, அப்ப என்னத்துக்கு இன்னொரு அட்ரஸ்? மேக் அட்ரஸ்ங்கிறது பர்மனன்ட் அட்ரஸ். அது லேப்டாப் வாங்கும் போதே வருது. அந்த அட்ரஸ் உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. உங்க லேப்டாப்ல இருக்கிற அட்ரஸ், உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற அட்ரஸ் உலகத்துல யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இன்னொரு அட்ரஸ்? நல்ல கேள்வி இது. இன்டர்வியூல கேட்பாங்க இத. மேக் அட்ரஸ் இருக்கும்போது ஐபி அட்ரஸ் எதுக்கு? சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, ஐபி அட்ரஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் அட்ரஸே இல்லை, அது ஒரு
லாஜிக்கல் அட்ரஸ். ஏன் அது லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்றாங்கன்னா அது மாறும். இப்போ உங்க ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கிற ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ஒன்று வரும். டிஹெச்சிபி என்ற சர்வீஸ் மூலியமா வரும். அதை பத்திலாம் நம்ம பின்னால படிப்போம். உங்க வீட்டில் வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க ரவுட்டர்ல இருக்கிற டிஹெச்சிபி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கும். அப்புறம் நீங்க ஏர்போர்ட் போனீங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்கிற டிஹெச்சிபி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கும். அப்ப ஐபி அட்ரஸ்ங்கிறது உங்க கம்ப்யூட்டருடைய நிரந்தரமான ஐடி கிடையாது. ஆனா இந்த எல்லா சூழ்நிலையிலையும் உங்க மேக் அட்ரஸ் சேம் தான். அப்ப இப்படி சொல்லுவாங்க, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் ஐபி அட்ரஸ். எதுக்கு இந்த ஐபி அட்ரஸ்? பெர்மனண்டா ஒரு அட்ரஸ் இருக்குதே, மேக் அட்ரஸ். ஏன் இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் நம்ம வச்சு நெட்வொர்க்கை சமாளிக்க கூடாது? எதுக்கு இன்னொரு அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கும் இப்ப நீங்க படிக்க போற டாபிக் தான் பதில். இப்ப நீங்க படிக்க போற டாபிக் இந்த ஐபிஐ ரவுட்டிங்னா என்னன்றத ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி பதில் தெரியாது. ஐபி அட்ரஸ் இருக்கும்போது மேக் அட்ரஸ் எதுக்கு, மேக் அட்ரஸ் இருக்கும் போது ஐபி அட்ரஸ் எதுக்கு, ஏதாவது ஒரு அட்ரஸ் இருந்தா போதாதா அப்படின்னா புரியாது. நீங்க ஒரு சிம் கார்டு வாங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பேர் இருக்குது, விஜய், ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனாலும் அந்த பேரை வச்சு சிம் கார்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க கைரேகையும் வேணும். நீங்க கைரேகை வச்சீங்கன்னா தான் இன்னைக்கு சிம் கார்டு கிடைக்கும். உங்க கைரேகை வச்ச உடனே உங்க ஆதார் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், ஹோம் அட்ரஸும் சொல்ல வேண்டாம், பேங்க் டீட்டெயிலும் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியாதுல்ல. இப்போ அந்த மாதிரி கைரேகைங்கிறது பர்மனண்டான மேட்ரு. பேர் வந்து விஜய்னு கூப்பிடுவாங்க, சில பேர் விஜின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் மச்சான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் மாமான்னு கூப்பிடுவாங்க. ஆனா கைரேகை மாறவே மாறாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு எப்படி ரெண்டுமே தேவையோ, கைரேகை இருக்கணும், பேரும் இருக்கணும். இதுல ஏதாவது மிஸ்ஸிங்னாலும் சிம் கார்டு கிடைக்காது. இப்ப பார்க்கலாம், நெட்வொர்க்கிங்ல பார்க்கலாம் எப்படி ரெண்டும் தேவைன்னு. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த ஏல இருந்து நான் சியோட கம்யூனிகேட் பண்ண போறேன். எனக்கு உங்களுடைய பதில் வேணும் டக்கு டக்குன்னு, அப்பதான் நம்ம கிளாஸ் முடிக்க முடியும் டைமுக்கு. ஏனுடைய அட்ரஸ் தான் சோர்ஸ், சினுடைய அட்ரஸ் தான் டெஸ்டினேஷன். எங்க சோர்ஸ் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 10.0.0.2 கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுக்கோங்க ப்ளீஸ். டெஸ்டினேஷன் 10.0.0.1. வண்டர்ஃபுல், 10.0.0.1. அப்போ ஏ என்ன பண்ணும், சீனுடைய மேக் அட்ரஸை போட்டு பாக்கெட்டை அனுப்பிச்சிடும். இப்படியே போயிடும், ரவுட்டர் பக்கமே போகாது அந்த பாக்கெட். சரி, அடுத்தது ஏ ஈயோட பேசணும். ஈயோட பேசணும். எங்க அடுத்த ஆள் சொல்லுங்க, டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஈனுடைய ஐபி அட்ரஸ் தான் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். என்ன அட்ரஸ் அது?
2002. என்னங்க சொல்றீங்க? 2002. 20 இது சாரி 20 20 20 2002. நோ டவுட் இன் தட். அதுதான் கரெக்ட். இப்போ என்ன விஷயம்னா, சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்னவா இருக்கும், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னவா இருக்கும், இந்த பாக்கெட் ஏல இருந்து ஈக்கு எப்படி போகும்? பாருங்க, ஏல இருந்து ஈக்கு போனோம்னா யாருடைய சப்போர்ட் வேணும் தெரியுமா? ரவுட்டர் 1ஓட சப்போர்ட் வேணும், ரவுட்டர் 2ஓட சப்போர்ட் வேணும். கரெக்டா தானே? Yes. ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுட்டர் கிட்ட போகணும். ரவுட்டர் கிட்ட போயிட்டு நான் 20002க்கு போகணும்னு கேட்கணும். அப்போ ரவுட்டர் என்ன பண்ணும், ஓ 20 அப்பா இந்த பக்கம் போ அப்படின்னு ரவுட்டர் இந்த ரவுட்டர் அனுப்பும். அந்த பாக்கெட் ரவுட்டர் 2 கிட்ட போயிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ரவுட்டர் 2 கிட்ட போகணும். போயிட்டு நான் வந்து 20002க்கு போகணும்னு கேட்கணும். ரவுட்டர் 2 என்ன பண்ணும், ஓ 20 போகணுமா, அதுக்கு இந்த டைரக்ஷன்ல போ அப்படின்னு கீழே காமிக்கும். அதுக்கப்புறம் தான் பாக்கெட் இங்க வரும். அப்ப பாருங்க, ஏல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுட்டர் 1க்கு வரணும். ஆனா டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன? ரவுட்டர் 1 அட்ரஸா? ரவுட்டர் 1 அட்ரஸா போட்டிருக்கிறோம். 20. அப்ப எப்படி ரவுட்டர் 1க்கு வரும்? அதுக்கு தான் மேக் அட்ரஸ் யூஸ் ஆக போகுது. பாருங்க, இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க 10.0.0.2 அப்படின்னு. அப்புறம் சப்நெட் மாஸ்க் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன நம்ம அப்புறம் படிப்போம். இன்னொன்னும் கொடுப்பாங்க. அது என்ன தெரியுமா? இருக்காது, ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க, சப்நெட் மாஸ்க் கொடுப்பாங்க, இன்னொன்னு கொடுப்பாங்க. அது என்ன அட்ரஸ் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் பார்த்துருக்கீங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்க, என் கம்ப்யூட்டர்ல காமிக்கிறேன் பாருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு ஐபி கன்ஃபிக் போட்டோம்னா பாருங்க, ஐபி அட்ரஸ் இருக்கு, சப்நெட் மாஸ்க் இருக்கு, என்ன இன்னும் மூணாவது என்னது? டிஃபால்ட் கேட்வே. இது யாருடைய அட்ரஸ்? ஐபி அட்ரஸ்னா புரிஞ்சிச்சு, லேப்டாப் அட்ரஸ். அப்ப இது யாருடைய அட்ரஸ் தெரியுமா? பாருங்க, இங்கேயும் 192.168.1, இங்கேயும் 192.168.1. அப்ப இது யாருடைய அட்ரஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேட்வே. கேட்வே. இதுக்கு இந்த நெட்வொர்க்கு யார் கேட்டு? இந்த லேனுக்கு யார் கேட்டு? ரவுட்டர் 1 தானே கேட்டு. அது வழியா போனா தானே வெளியே போக முடியும் வேற நெட்வொர்க்கு. ஆமா, ரவுட்டர்னுடைய அட்ரஸ் தான் கேட்வேன்னு சொல்லுவோம். அப்ப ரவுட்டருடைய அட்ரஸ், இந்த லேண்ட்ல ரவுட்டருடைய அட்ரஸ் எதுன்னு பார்த்தா 10.0.0.4. பாருங்க, இந்த பிசி என்ன பண்ணுது? இந்த பிசி என்ன பண்ணுது? வேற நெட்வொர்க்குக்கு பாக்கெட் அனுப்பணும்னா பாருங்க, வேற நெட்வொர்க்குக்கு பாக்கெட் அனுப்பணும்னா கேட்வேனுடைய மேக் அட்ரஸ்க்கு பாக்கெட் அனுப்பும். கேட்வேனுடைய மேக் அட்ரஸ் என்னது? ஐ இல்லையா? ஐ. சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன? ஏ. நான் சொல்றது புரியுதுங்களா? ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. ஆனா மேக் அட்ரஸ் யாருடைய மேக் அட்ரஸ் போட்டிருக்கு? கேட்வேவோட மேக் அட்ரஸ். இந்த சுவிட்சுக்கு என்ன தேவை தெரியுமா? மேக் அட்ரஸ் தான் தேவை. இந்த பாக்கெட் இங்க வந்ததும் ஐய பார்க்கும். சுவிட்ச் ஐய பார்த்து பாக்கெட் இங்க தள்ளிவிடும். இப்ப பாக்கெட் ரவுட்டருக்கு வந்துருச்சு. ரவுட்டர் என்ன பண்ணுது? இந்த ஐ என்னுடையது தான் அந்த பாக்கெட்டை வாங்கி எந்த ஐபி அட்ரஸ்க்கு போகணும்னு பாக்குது. 20னா இப்படி போகணும்னு காமிக்குது ரவுட்டிங் டேபிள். இந்த பக்கம் போகணும் 20ன்னு. அப்ப இந்த பக்கம் போனோம்னா என்ன தெரியுமா பண்ணும்? மேக் அட்ரஸ் மாத்தும். ஜே மேக் அட்ரஸ் சோர்ஸா மாறிடும். ஏன்னா ரவுட்டர் 1ல இருந்து வெளியே கிளம்பி போகுது.
கே மேக் அட்ரஸ் டெஸ்டினேஷனா மாறிடும். அப்போ பாக்கெட் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ண முடியுது. இங்க வந்த பின்னாடி தன்னுடைய மேக் அட்ரஸ் தான் தெரிஞ்சதும் ரவுட்டர் 2 என்ன பண்ண ஓபன் பண்ணி டெஸ்டினேஷனை பார்க்கும். டெஸ்டினேஷன் 20 நெட்வொர்க், அது எந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும்னு காமிக்கும் ரவுட்டிங் டேபிள். ஓ அப்படியா, அப்ப அந்த பக்கம்னா எது சோர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன மாறும்? R2 எல் L. எல் டெஸ்டினேஷன் இ. அவ்வளவுதான், பாக்கெட் வந்துருது. பாருங்க, இந்த ஐபி அட்ரஸ் மாறவே இல்லை. இது மாறுவதன் மூலமா தான் ரவுட்டிங்கே நடக்குது. ரவுட்டிங்கிறது சுவிட்சிங் ஆல் ஓவர் த பாத். சுவிட்சிங் நடந்தாதான் ரவுட்டிங் நடக்கும். இங்க இருந்து இங்க சுவிட்சிங், இங்க இருந்து இங்க ஒரு சுவிட்சிங், இங்க இருந்து இங்க ஒரு சுவிட்சிங். இதுதான் ரவுட்டிங். வெறுமனே சுவிட்சிங்னு சொன்னா அது சேம் லேண்ட்ல ஒரே ஒரு ஜம்ப் தான். சேம் லேண்ட்ல ஒரு ஜம்ப். வெறும் சுவிட்சிங்னு சொன்னோம்னா சேம் லேண்டுக்குள்ளேயே ஒரு ஜம்ப். ஃபார் எக்ஸாம்பிள் 10.0.0.2ல இருந்து 10.0.0.1, அது நார்மல் சுவிட்சிங். பட் ரவுட்டிங்ன்றது மல்டிபிள் லேண்ட்ஸை ஜம்ப் பண்றதுக்கு மல்டிபிள் மேக் அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கு பாதையில. அதுதான் ரவுட்டிங். ரவுட்டிங்கிறது சுவிட்சிங் இல்லாம ரவுட்டிங் இல்ல. நீங்க பாத்தீங்க, ஏ மேக் அட்ரஸ் ஐ மேக் அட்ரஸா இருக்கும்போது பாக்கெட் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆச்சு. அப்புறமா ஜே மேக் அட்ரஸாவும் கே மேக் அட்ரஸாவும் மாறும்போது பாக்கெட் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் மேக் அட்ரஸ் மாறிச்சு. என்னவா மாறிச்சு? எல் மேக் அட்ரஸாவும் இ மேக் அட்ரஸாவும் மாறிச்சு. அப்போதான் பாக்கெட் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ண முடிஞ்சுது. ஸோ மேக் அட்ரஸ் இல்லாம பாக்கெட் மூவே ஆகாது. ஐபி அட்ரஸை வச்சு எந்த டைரக்ஷன் தான் பார்க்க முடியும். ஆனா அந்த டைரக்ஷன்ல பாக்கெட்டை மூவ் பண்ணணும்னா மேக் அட்ரஸ் தேவை. இதுதான் ஃபைனல் ஆன்சர். எதுக்கு ஐபி அட்ரஸ், எதுக்கு மேக் அட்ரஸ்? ஏதாவது ஒரு அட்ரஸ் போதாதா? போதாது. ஐபி அட்ரஸை வச்சு ஃபார் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டெஸ்டினேஷனை சொல்ல முடியும். அந்த டெஸ்டினேஷனுக்கு போற டைரக்ஷனை தெரிஞ்சுக்க முடியும் ரவுட்டர்ல. ஆனா அந்த டைரக்ஷனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்கெட் மூவ் ஆகணும்னா அடுத்த ரவுட்டருடைய மேக் அட்ரஸ் தேவை. ஸோ மேக் அட்ரஸ் மூலியமா தான் பாக்கெட் ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டருக்கு ஜம்ப் ஆகும். மேக் அட்ரஸ் ரெஃபர் பண்ணி தான் ஜம்ப் ஆகும். ஐபி அட்ரஸ் ரெஃபர் பண்ணி டைரக்ஷன் மட்டும் தான் கத்துக்க முடியும். பாருங்க, இந்த ஐபி அட்ரஸ் இல்லைன்னா பாக்கெட் எந்த டைரக்ஷன்ல வரணும்னே தெரியாது. ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால தான் இப்படி போன்னு கீழே காமிச்சுது. ஐபி அட்ரஸ் இருந்தா டைரக்ஷன் தான் தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, நீங்க கார் ஓட்டின்னு போயிட்டு இருக்கிறீங்க. புதுசா ஏதோ ஒரு இடத்துக்கு மகாபலிபுரத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். புதுசா போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கலாம், ஆனா நீங்களா டிரைவ் பண்ணி போனதில்லை. அப்ப என்ன பண்றீங்க? ரோட்ல இருக்கிற சைன் போர்ட்ல எல்லாம் பாக்குறீங்க, பேர் இருக்குதா, மகாபலிபுரம் இருக்கா, பேர் இருக்கான்னு பாக்குறீங்க. காமிக்குது மகாபலிபுரம், டேக் லெஃப்ட். அவ்வளவுதான் காமிக்கும். அது உங்களை தூக்கிட்டு போய் விட்டுருமா? ரவுட்டிங்னா அவ்வளவுதான். ரோட்ல இருக்கிற அந்த டைரக்ஷன் போர்டு மாதிரி தான் ரவுட்டர். அது இந்த டைரக்ஷன்ல போனா மகாபலிபுரம் வரும், நேரா போனா மெரினா வரும், ரைட்ல போனா கல்பாக்கம் வரும். இப்படின்னு டைரக்ஷனை மட்டும் தான் காமிக்கும். ஆனா அந்த டைரக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க அங்க போக முடியாது. நீங்க போகணும்னா உங்களுக்கு காருன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் தான் இந்த ஒயர் வழியா ஒரு பாக்கெட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ரவுட்டிங்னா என்னன்னு? ரெண்டு விஷயம் நீங்க படிக்கிறீங்க. ரவுட்டிங்க்கு ஐபிஎன்எஸ் மட்டும் பத்தாது, மேக் அட்ரஸும் தேவை. நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அதை யோசிக்கல.
ரவுட்டிங்கா, ரவுட்டர் மூலியமா போற பாக்கெட் ரவுட்டிங். ரவுட்டர் டச் பண்ணாம இருக்கிறது ஸ்விட்சிங் அப்படின்னு நின்றுறாங்க. இன்னும் ரவுட்டர் மூலியமா பேக்கெட் போகணும்னா மேக் அட்ரஸ் இல்லைன்னா போக முடியாது. ரவுட்டர் வெறும் திசையை தான் காமிக்கும். ஐபி அட்ரஸ் கேன் ஒன்லி ஷோ த டைரக்ஷன் டு த டெஸ்டினேஷன். MAC address is the one which moves the packet towards the destination. We need both. ரெண்டும் இருந்தால் தான் ரவுட்டிங் பாசிபிள். அப்போ ரெண்டாவது ஆன்சர் என்ன? மேக் அட்ரஸ் இருக்கும்போது எதுக்கு ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ் இருக்கும்போது மேக் அட்ரஸ் எதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கும் கேள்விக்கு பதில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேக் அட்ரஸ் இல்லாமல் வெறும் ஐபி அட்ரஸை வச்சு பேக்கெட் மூவ் பண்ண முடியாது. மேக் அட்ரஸ் கட்டாயம் வேணும். வெறும் மேக் அட்ரஸை வச்சு எங்கே போகிறதுனே தெரியாது. மேக் அட்ரஸை வச்சு எங்கே போகிறது? இப்போ எல்லுலேருந்து இப்போ மேக் அட்ரஸ் இங்கே ஏன்னு இருக்குது, ஐன்னு இருக்குது. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இல்லாமல் உங்களால் ஈக்கு போக முடியுமா? முடியாது. இங்கே தான் வர முடியும். அப்போ ஃபைனல் டைரக்ஷன் டெஸ்டினேஷனை காமிக்கணும்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வேணும். ஐபி அட்ரஸை வச்சு தான் ஃபைனல் டெஸ்டினேஷனும் அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிற டைரக்ஷனும் நமக்கு தெரியும். பாருங்க, இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போல அப்படியே ஒரு டேர்ன் அடிச்சிச்சு, ரைட் டேர்ன் அடிச்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போல காரணம் என்ன? 20 நெட்வொர்க் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு ஐபி அட்ரஸ் சொல்லுது 20 நெட்வொர்க்கு போகணுன்ட்டு. ஸோ ஐபி அட்ரஸ் டைரக்ஷனை காமிக்கும். ஆனால் அந்த டைரக்ஷனில் பேக்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு மேக் அட்ரஸ் தேவை. இன்னொரு கொஸ்டின் கூட கேட்பாங்க, ஏல இருந்து ஈக்கு வர்றதுக்கு எத்தனை முறை லேயர் 2 டீகேப்சுலேட் பண்ணி என்கேப்சுலேட் பண்ணிச்சு? கேட்குற கேள்வி புரியுதா? ஏல இருந்து ஈக்கு வரத்துக்குள்ள எத்தனை முறை இந்த லேயர் 2 பேக்கெட் டீகேப்சுலேட்னா திறந்து புதிய மேக் அட்ரஸை போட்டு மூடுறது தான் என்கேப்சுலேஷன். திறக்கிறது, மூடுறது. எத்தனை முறை இந்த லேயர் 2 ஹெடர் திறக்கப்பட்டு மூடப்பட்டது? பேக்கெட் இங்க இருந்து இங்க வந்த உடனே இங்க திறந்துருக்குமா ஃபர்ஸ்ட் டைம்? அப்புறமா மூடி இருக்கும் புது மேக் அட்ரஸை போட்டு. திருப்பி இங்க வந்துட்டு திறக்கும், மூடும், அப்புறமா இங்க வந்துருது. இனி அதுக்கப்புறம் மூடாது. அப்படின்னா 2 டைம்ஸ் சொல்லப்போட 3 டைம்ஸ் டீகேப்சுலேட். இங்க வந்தோடனே இங்க திறக்குது, இங்க திறக்குது, இங்கேயும் திறக்குது, இங்க மூடாது. அவ்வளவுதான். 3 டைம்ஸ் டீகேப்சுலேஷன், 2 டைம்ஸ் என்கேப்சுலேஷன். இங்க திறந்தது இங்க மூடிச்சு, இங்க திறந்தது இங்க மூடிச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த லெவல் போறோம். ரொம்ப கிரிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு டெஸ்ட் என்னது? ஏல இருந்து பேக்கெட் எஃப்க்கு போகணும். சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன சொல்லுங்க? ஏல இருந்து எஃப்க்கு போகணும். What is the source IP address? What is the destination IP address? IP address. Fக்கு போன F இங்க இருக்குது. கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன். 1002ல இருந்து 10.00 இது 1 இல்ல, இது 10.0.0.2ல இருந்து. ஓகே சார். 30.003. Well done. 30.003. இப்போ சோர்ஸ் மேக் அட்ரஸ்னா ஏ தான் இருக்கும். ஏன்னா ஏல இருந்தா கிளம்புது. சோர்ஸ் மேக் அட்ரஸ்னா ஏ. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன இருக்கும்? என்னங்க? ஜே. வெரி நைஸ். இது ஜே, இது கரெக்ட், ஜே. ஸோ பேக்கெட் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆயிரும். திருப்பி இங்க டீகேப்சுலேட் பண்ணி என்கேப்சுலேட் பண்ணும். ஆர் என்ன சொல்லும்? நீ இந்த பக்கம் போன்னு சொல்லும். அப்போ சோர்ஸ் மேக் அட்ரஸ் இல்ல, இது ஜே இல்ல, இங்கதான் ஜே போட்டிருக்கிறேன். இது ஐ. ஓகே, ஐ. சரி, இப்போ இங்க இருந்து இங்க கிளம்பும் போது ரவுட்டர் 2
நோக்கி போகணும்னா சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னன்னு பார்த்தா ஜேவும் கேவும். அடுத்தது பாக்கெட் இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆயிடுது. ரவுட்டர் 2 என்ன சொல்லும், நீ 30 நெட்வொர்க்குக்கு போகணுமா, இந்த டைரக்ஷன்ல போகணும் சொல்லும். இப்போ சொல்லுங்க, என்ன மேக் அட்ரஸ் இருக்கும் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்? எம்ல இருந்து எம். கரெக்ட், எம்ல இருந்து என். பாக்கெட் இப்போ இங்க ஜம்ப் ஆகி வந்துடும். இங்க ரவுட்டிங் டேபிள செக் பண்ணும். 30னா இந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லுது. இப்போ என்ன சோர்ஸ் இருக்கும், என்ன டெஸ்டினேஷன் இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல ஓல இருந்து எஃப். இப்படிதான் ஐபி அட்ரஸும் மேக் அட்ரஸும் சேர்ந்து பாக்கெட்டை மூவ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ரவுட்டிங். Using IP address, the packet's destination and direction is known. Using the MAC address, packet is switched between the routing device, which is what we call it as routing. இதுதான் ஒரு தெளிவான புரிதல். இவ்வளோ புரிய விஷயம் இருக்கிற மேட்டரை சிம்பிளா என்ன சொல்லிடுறாங்க, ரவுட்டர் வழியா போகுது இல்லையா, அதுதான் ரவுட்டிங். ரவுட்டருக்கே போகாம சுவிட்ச் வழியாவே போக முடியுது இல்லையா, அதுதான் சுவிட்சிங் அப்படின்னு ரொம்ப அடிப்படையான ஒரு மேலோட்டமான ஒரு புரிதலோட முடிச்சுட்டு இந்த டாபிக்க போயிடுறாங்க. அதனால பின்னால உயர்வான பெரிய லெவல்ல நீங்க வந்து சர்டிபிகேஷன் பண்ணும் போதோ இல்ல ரியல் நெட்வொர்க்ல வேலை செய்யும் போதோ நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்காது. நீங்க இங்க வர பாக்கெட்டை பாப்பீங்க, நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, பாக்கெட் வந்து மேக் அட்ரஸ் ஏல இருந்து வரும்னு நினைச்சுப்பீங்க. ஆனா அது ஒரிஜினலா எங்க இருந்து வருது, எஃப்ல ஓல இருந்து வருது. ஓல இருந்து வருதுன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகும், என்னடா ஓல இருந்து வருது, 10002 தானே, ஏதானே வரணும் அப்படின்னு முழிச்சுன்னு இருப்பாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியல, மேக் அட்ரஸ் வந்து ஒவ்வொரு ஹாப்புக்கும் மாறும். ஆனா ஐபி அட்ரஸ் மாறவே மாறாது. மேக் அட்ரஸ் மாறலன்னா பாக்கெட்டே மூவ் ஆகாது. மேக் அட்ரஸ் மாறதான் செய்யும். மாறுறதுனாலதான் ரவுட்டிங் நடக்குது. இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம் டெஸ்ட் பண்றதுக்கு. இஸ் ரவுட்டிங் பாசிபிள் வித்வுட் மேக் அட்ரஸ்? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? நோ. இட்ஸ் a very excellent, nice answer. அது சொன்னாலே இதுக்கு முன்னால கேட்ட கேள்வியெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஒருத்தர் இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்கன்னா, இஸ் ஐபி அட்ரஸ் இஸ் ரவுட்டிங் பாசிபிள் வித்வுட் மேக் அட்ரஸ், ஒருத்தர் நோன்னு சொல்லிட்டாங்கனாலே அவங்களுக்கு மேட்ரு தெரியும்னு தெரியும். ஆனா பெரும்பாலான ஆள் என்ன சொல்றான், ரவுட்டிங்க்கு ஐபி அட்ரஸ் தாங்க தேவை, எஸ் என்னுவோம். இஸ் ரவுட்டிங் பாசிபிள் வித்வுட் ஐபி அட்ரஸ், எஸ் என்னுவோம். மேக்சிமம் ஆள் சொல்றான் எஸ்ங்கிறான். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆளுங்களே சொல்றாங்க. 10 வருஷம் இருக்கிற ஆளுங்களும் கூட ஆச்சரியமா இருக்கு இப்படி சொல்றத கேட்கும் போது. இஸ் ரவுட்டிங் பாசிபிள் வித்வுட் மேக் அட்ரஸ்னா, எஸ் ரவுட்டிங் இஸ் பாசிபிள், ஃபார் ஸ்விட்சிங் ஒன்லி வி நீட் மேக் அட்ரஸ் அப்படின்னு அரைக்குறை புரிதலோட சொல்றாங்க. கட்டாயம் நீங்க அப்படி ஒரு ஆளா இருக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒழுங்கா நீங்க தெளிவா இதை படிச்சிருக்கிறீங்க. நம்ம அடுத்த டாபிக்கை வந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த டாபிக்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வாட் இஸ் ரவுட்டிங் கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இல்ல சார். ஓகே.